24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரட்டா அப்படின்ற சூப்பரான ஒரு மலையாள படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2023 வந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு போலீஸ் சுடப்பட்டு இறந்து போறாரு. இந்த கொலையை யார் பண்ணது, ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ரெண்டு சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா தான் இருப்பாங்க. பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ மீட்டிங் நடக்க போகுது போல. ஏற்பாடெல்லாம் அங்க இருக்கிற போலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்காக பொதுமக்களும் வந்திருக்காங்க. மீடியா வச்சிருந்த நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க. லாக்அப்ல முத்துங்கிற கைதி மட்டும் இருக்கான். இவரோட பேர் ஜான். இவர் தான் எஸ்ஐயா இருக்காரு. சார் என்ன விட்டுருங்கன்னு முத்து எஸ்ஐ கிட்ட கேக்குறான். நீ வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் சீனியர் கிட்ட காமிக்கிறேன், அவர் விட சொன்னா நான் விடுறேன்னு சொல்றாரு. இவரோட பேர் தினேஷ், கான்ஸ்டபிளா இருக்காரு. இவரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு வயிறு சரியில்லாம போக பாத்ரூமுக்கு வேகமா போறாரு. கிரிக்கெட் விளையாடும் போது பால் சுவத்தை தாண்டி கீழே விழுகுது. நீ தானே போட்ட, போய் எடுத்துட்டு வான்னு தம்பி அண்ணன் கிட்ட சொல்றான். அண்ணன் சோத்தை தாண்டி கீழே குதிச்சு பாலை எடுக்க வர்றான். அப்ப துப்பாக்கி சூடுற சத்தம் கேக்குது. அந்த பையனும் பயந்து போய் அந்த இடத்துக்கு திரும்பி போயிடுறான். துப்பாக்கி சூடுற சத்தம் கேட்டு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள ஓடுறாங்க. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களோட பொண்ணு ஒரு டிவி நிகழ்ச்சியில பாட போறா. அது சம்பந்தமா தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. இவரோட பேர் பிரமோத். இவர் டிஎஸ்பியா இருப்பாரு. அவங்க தான் இவரோட ஒய்ஃபா இருப்பாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட பேசி பாக்குறாரு. இவர் ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. இன்னும் 5 நிமிஷத்துல அவங்களே போன் பண்றதா ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. டிவில இவரோட பொண்ணு பாட ஆரம்பிக்கிறா. ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே பழச நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ குடிக்க அடிமையா இருப்பாரு. எப்பவுமே குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. இதனால ஒய்ஃப் அடிக்கடி அடிப்பாரு. அப்ப அவங்க கர்ப்பிணியா தான் இருப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இனிமேல ஹீரோ கிட்ட வாழ முடியாதுன்னு நினைச்சு தனியா போயிருப்பாங்க. இப்ப அவரோட பொண்ணுக்கு வயசு 18 இருக்கும். இப்பதான் ஹீரோயின் போன் பண்ணி ஹீரோ கிட்ட பேசுறாங்க. எனக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, என் பொண்ணுகிட்ட நான் பேசணும், என்னோட தப்ப நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவங்களும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து, சார் முக்கியமான கால் வந்திருக்குன்னு சொல்லி செல்ல தர்றாரு. இவரும் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவத்தை பத்தி தான் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவர் அதிர்ச்சி ஆகிறாரு. இப்ப அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அதுக்கு ஹெட்டா சதீஷ்ங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு. 3 பேரை மட்டும் தனியா நிக்க வச்சிருக்காரு. உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணிருக்குன்னு சொல்றாரு. அந்த 3 பேரும் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி வராரு. ரொம்ப சோகமா தான் வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் உள்ள வச்சு லாக் பண்றாங்க. மீடியாக்காரங்க வச்சிருக்கிற கேமரா எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க. பொதுமக்களையும் அங்கேயே உட்கார வைக்கிறாங்க. ஹீரோ வந்ததும் கேட்டை திறந்து விடுறாங்க. ஹீரோ உள்ள வந்து பாக்குறாரு. இறந்து கிடக்கிறது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தம்பி தான். பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. மீடியாக்காரங்க எல்லாரும் இந்த கொலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஃபாரஸ்ட் மினிஸ்டரா இருப்பாங்க. அந்த இடத்துக்கு இவங்க தான் சீஃப் கெஸ்டா போற மாதிரி இருந்திருக்கும். இந்த நியூஸை பார்த்துட்டு எஸ்பி கிட்ட சீக்கிரம் இந்த கேஸை முடிங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ வெளியே வந்து முகம் கழுவிட்டு இருக்காரு. ஜன்னல் வழியா பார்க்கும்போது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்களா வந்து தடயத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்க வச்சிருந்த கேமராவில ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ உள்ள வராரு. இவரோட தம்பி பேர் வினோத். வினோத் சுடப்படும் போது இந்த 3 பேர் தான் உள்ள இருந்திருப்பாங்க. ஹீரோ அவங்கள பாக்குறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. ஜான் அங்க வந்து ஹீரோவோட தம்பி பத்தி குறை சொல்றாரு. ஜானோட சொந்தக்கார பொண்ணு ஒரு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. அந்த கேஸோட விசாரணை எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். ஆனா மறுபடியும் விசாரணை பண்றேன்னு சொல்லிட்டு நைட் நேரம் வினோத் அந்த லேடி கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருப்பாரு. இதை கேட்ட ஜானையும் கன்னத்துல அடிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ தம்பியை வர சொல்றாரு. ஜானை வெளியே அனுப்பிச்சிட்டு தம்பி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணேனா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. என்ன நீ பெரிய ஆளா, பொண்டாட்டி பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்க தெரியல, என்ன வந்து மிரட்டுற, சஸ்பெண்ட் பண்ண பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறாரு. தம்பி நேரா ஜான் கிட்ட வந்து இன்னைக்கு நைட்டும் அந்த லேடி கிட்ட போய் விசாரிப்பேன்னு சொல்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கவனிச்சுட்டு தம்பி ஏன் இப்படி பண்றான்னு யோசிக்கிறாரு. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. எஸ்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வரும்போதே அங்க நிக்கிற 3 பேரையும் பாக்குறாங்க. தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எஸ்பி கேக்குறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல மேடம், 3 தடவை சுடப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருந்த சதீஷும் தினேஷோட துப்பாக்கினாலதான் சுடப்பட்டிருக்காருன்னு சொல்றாரு. எஸ்பி அந்த 3 பேரையும் விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, யார் வினோத்தை கொண்டதுன்னு கேக்குறாங்க. 3 பேரும் அமைதியா இருக்காங்க. அந்த 3 பேர்த்தையும் ரூமுக்கு வர சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் ரூமுக்கு வராரு. ஜானுக்கும் வினோத்துக்கும் இருந்த பிரச்சனை எஸ்பிக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் சுடப்படும் போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு ஜான் கிட்ட கேக்குறாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. ஜான் முத்துங்கிற கைதி கிட்ட பேசிட்டு எவிடன்ஸ் ரூமுக்கு வராரு. அவங்க கிட்ட இருந்து கைப்பத்தின எவிடன்ஸ் எல்லாத்தையும் பீரோல் வச்சு பூட்டுறாரு. அப்பதான் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வரும். பேசிக்கிட்டே ரூமுக்கு வராரு. உள்ள வந்து யாருக்கும் தெரியாம சரக்கு எடுத்து கட்டிங் அடிக்கிறாரு. இவர் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் துப்பாக்கி சூடுற சத்தம் கேட்கும். வேகமா அந்த இடத்துக்கு வராரு. இவர் வரும்போதுதான் கரெக்டா அந்த 2 பேர் வர்றாங்க. மீடியாக்காரங்க எல்லாரும் இத பத்தி கேக்குறாங்க. எஸ்பியும் விசாரணை போயிட்டு இருக்கு. சீக்கிரம் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. இப்ப 2வது நபரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் சந்தீப். நீயும் வினோத்தும் சண்டை போட்டிருக்கீங்க,
எதுக்காக சண்டை போட்டீங்கன்னு கேக்குறாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மரியாதை தர மாட்டாரு. அப்பதான் அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறத பாக்குறாரு. இங்க வேலை செய்யற ஒரு லேடி கான்ஸ்டபிளோட பொண்ணா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணை வெளியே கூப்பிட்டு போறாரு. இப்பதான் அந்த லேடி கான்ஸ்டபிள் வேலையை முடிச்சுட்டு வெளியே வராங்க. சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் என்னோட பொண்ணு எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சந்தீப் வந்து அவர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு. அவருக்கு சின்ன பொண்ணுங்க பெரிய பொண்ணுங்கன்னு எந்த வித்தியாசமும் தெரியாது, கொஞ்சம் கவனமா இருங்கன்னு சொல்றாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வினோத் அங்க வராரு. அந்த பொண்ணுக்கு வாங்கி தர்றதுக்காக தான் வெளியே கூப்பிட்டு போயிருப்பாரு. இவரை பத்தி சந்தீப் தப்பா பேசுறதுனால அவரும் கோபமா பேசுறாரு. அடுத்த சீன்ல சந்தீப்போட பொண்ணை இவர் கூப்பிட்டு வராரு. சந்தீப் ஒரு வேலையா இருந்தாரு, அதனாலதான் நான் கூப்பிட்டு வந்தேன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயம் சந்தீப்புக்கு தெரிய வினோத் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சந்தீப்பை இவர் அடிச்சு போட்டுறாரு. இவருக்கு கோபம் வந்தா எந்த அளவுக்கும் போவாரு. சந்தீப்பை மிரட்டிட்டு அங்கிருந்து போறாரு. சந்தீப் கோபமா அவரையே முறைச்சு பாக்குறாரு. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஜான் மயங்கி விழுகிறாரு. எல்லாரும் தண்ணி ஊத்தி அவரை எழுப்புறாங்க. ஃபாரன்சிக் ஆபீசர் என்ன சொல்றாங்கன்னா, துப்பாக்கியில யாரோட கைரேகையும் கிடைக்கல, ஆனா பவுச்ல தினேஷோட கைரேகை இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எஸ்பி தினேஷ் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க துப்பாக்கினாலதான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு, உங்க துப்பாக்கி எப்படி அங்க போச்சுன்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், அர்ஜென்டா பாத்ரூம் வந்துருச்சு, அதனால கண்ணை அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்றாரு. உங்களுக்கும் வினோத்துக்கும் கூட பிரச்சனை இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு கேக்குறாங்க. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹோட்டல் ரூம்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப வினோத் ரொம்ப பிரச்சனை பண்றாரு, வந்து கூப்பிட்டு போன்னு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இவரும் அந்த ரூமுக்கு வராரு. அங்க பார்த்தா நிறைய பேர் சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவர் தோத்ததுக்கு அப்புறமும் விளையாடுவேன்னு சொல்லி அங்க உட்காந்துருக்காரு. இவர் வினோத்தை கூப்பிட அவரும் பயங்கரமா திட்டுறாரு. இவர்கிட்ட என்னத்த பேசுறதுன்னு நினைச்சுக்கிட்டே அமைதியா வெளியே வந்துடுறாரு. இவருக்கு பார்த்திபன்ற ஒரு பையனை தெரியும். அவனை ஒரு பையனும் பொண்ணும் திட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வராரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் ரூம்ல இருக்கும்போது சீக்கிரட்டா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணான்னு சொல்றாங்க.